+2ல எக்ஸாமுக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு ஒரு ஃபியூ டேஸ்க்கு ஒரு ஃபியூ மந்த் ஒரு 30-40 டேஸ்க்கு முன்னாடி வந்து அந்த ஏரியாவில் புதுசாக ஒரு ஃபேமிலி குடி வந்திருந்தாங்க. அந்த என் ஏஜில் இன்னொரு பொண்ணு வந்து குடி வந்துருந்துச்சு. எனக்கு அட்டென்ஷன் மாறிடுச்சு. ஆக்சுவலாக படித்ததெல்லாம் பாய்ஸ் ஸ்கூலில், பக்கத்து வீட்டில் புதுசாக ஒரு பொண்ணு வந்தால் அட்டென்ஷன் மாறிடுச்சு. ஸோ மச் சாட்டிஸ்ஃபைடு இன் மை லைஃப். ட்ரஸ்ட் மீ, ஐ வில் டை பீஸ்ஃபுல்லி இன் மை லைஃப். எனக்கு இந்த டிஎஸ்பி வேலை இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு போகலாம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, சரிங்களா? ஆனால் லைஃப்பில் ஒரு தடவை ஒன்று எய்ம் பண்ணோம், அதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது இட் கிவ்ஸ் எனார்மஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபார் யூ ஆல் த்ரூ யுவர் லைஃப். ட்ரஸ்ட் மீ, தட் கிவ்ஸ் எ ஒண்டர்ஃபுல் ஃபீலிங். நத்திங் எல்ஸ் வில் காம்ப்ரமைஸ் இட், நத்திங் எல்ஸ் கேன் ரீப்ளேஸ் இட். டிசி மேலே பெருசாக மோகம் அப்படிங்கிறதுலாம் எனக்கு செகண்ட். டிசிங்கிறது பெஸ்ட்டு ஜாப். அந்த ஜாப் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். ஐ ஷுட் கிவ் மை பெஸ்ட். டிசிஐ நான் என்ன பண்ண போகிறேன், நாட்டை திருத்த போகிறேன் அப்படிங்கிறதுலாம் எனக்கு அந்த பாயிண்டில் அப்போ எனக்கு தோணலை. அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாமா, பிஸ்னஸ் பண்ணலாமா நான் திங்க் பண்ணும்போது கவர்மெண்ட் எக்ஸாம் நல்ல ஒர்க்கு. அது வந்து ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸை கொடுக்கும், ஒரு நம்ம சோஷியல் இம்பேக்டை ஏற்படுத்த முடியும், நம்ம பேசுகிறத 4 பேர் கேட்பாங்க, வி கேன் ஷேப் பீப்புள்ஸ் லைஃப்ஸ், வி கேன் இம்பேக்ட் பீப்புள்ஸ் லைஃப்ஸ் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் நான் சூஸ் பண்ணேன். பட் ஆனால் இந்த எக்ஸாம் நான் எழுதும் போது நான் ஃபேஸ் பண்ண ஹர்டல்ஸுக்கு அந்த பாயிண்ட் என்னை மோட்டிவேட் பண்ணலை. இந்த ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு நான் வந்து நாளைக்கு நான் நாட்டை திருத்துவேன், நாட்டை காப்பாற்றுவேங்கிற பாயிண்ட்டு என்னை மோட்டிவேட் பண்ணலை. நான் பர்சனலாக திரும்ப தோற்றுறக்கூடாது. எவ்வளவு தடவை தான் லைஃப்பில் நீ இழப்ப, எத்தனை தடவை தான் லைஃப்பில் நீ வந்து யூ வில் கிவ் அப். திஸ் டைம் யூ ஷுட் நாட் கிவ் அப். அந்த ஒரு பாயிண்ட்டு தான் எனக்காக மட்டும்தான், நான் என்ன கன்வின்ஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான், அதுதான் எனக்கு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருந்துச்சு. இவ்வளோ வருஷமாக சின்ன வயசில் இருந்து எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் நான் கடைசி வரைக்கும் அதுக்கு போனதே இல்லை. ஐ நெவர் டுக் இட் டு கம்ப்ளீஷன். இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கும் நான் ஆரம்பத்தில் முடிவு பண்ண ஒரே விஷயம், எனக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ கண்டிப்பாக அந்த எண்டு வரைக்கும் நான் போகணும்னு மட்டும் ரொம்ப தெளிவாக இருந்தேன். நான் கம் வாட் எவர் மீ, லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரே ஒரு தடவையாவது நான் எய்ம் பண்ணதை நான் அச்சீவ் பண்ணேன். எனக்கு என்னைக்கு ஹைகோர்ட்டில் சிங்கிள் ஜட்ஜ் வந்து இவருக்கு டெப்டி கலெக்டர் போஸ்ட் கொடுக்கணும், டிஎன்பிசி பண்ணினது தப்பு, கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணணும் ஜட்ஜ்மெண்ட் எழுதினாரோ, ஐ ஃபெல் ஸோ மச் விண்டிகேட்டட் இன் மை லைஃப். ஐ ஃபெல். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்போ இருந்த கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க. 10th +2 டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு 3 ரேங்க் வாங்குறவங்களுடைய டிகிரி எக்ஸ்பென்சஸ் கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் எடுத்துக்கும் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க. தட் வாஸ் வெரி லுக்ரேட்டிவ் ஸ்கீம். அது கண்டிப்பாக எனக்கு கிடைக்கணும், நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வாங்கிடணும் அப்படின்னு 10th டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வாங்கிடணும் ரொம்ப ட்ரை பண்ணேன் நான். 10th வந்து அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு ஃபியூ டேஸ், ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியே எனக்கு வந்து ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. நம்ம வந்து இந்த எக்ஸாமை நம்ம நினச்ச அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலை. ஐ குட் ஸ்டில் ரிமெம்பர் தட் வெரி விவிட்லி. இந்த எக்ஸாமை நம்ம நினச்ச அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணல, இதில் நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் ரேங்க்லாம் வாங்க முடியாது, அடுத்து +2 கண்டிப்பாக நம்ம டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வாங்கிடலாம், இந்த எக்ஸாம் ஓரளவு எழுதலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் அந்த போய் எக்ஸாம் எழுதினேன். நான் 10th எடுத்த மார்க்கு 475. எங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு மார்க் வந்து 478, 78, 77, 76, அப்புறம் 75 வந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு காம்படிஷனில் தோக்குறவங்க அந்த காம்படிஷன் போகிறதுக்கு முன்னாடியே தோத்துட்றாங்க. அந்த காம்படிஷன் போய் தோக்குறவங்க ரொம்ப கம்மி, அந்த காம்படிஷன் போகிறதுக்கு முன்னாடியே தோக்குறவங்க ரொம்ப அதிகம். அன்றைக்கி நான் தோற்றது அப்படி தான். 475 மார்க்லேருந்து 478 மார்க் எடுக்கிறதுக்கு நாலேஜ் இல்லை, ஒரு பர்சவரன்ஸும் அந்த மென்டல் ஆட்டிடியூடும் தான் முக்கியம். அது எனக்கு அன்றைக்கி இல்லை. +2 வந்து அடுத்து விட்டதை +2 பிடிச்சிக்கலாம் அப்படின்னு, +2 கண்டிப்பாக நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் எடுத்துடணும் அப்படின்னு ரொம்ப சின்சியராக ட்ரை பண்ணேன். +2 எக்ஸாமுக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு ஒரு ஃபியூ டேஸ்க்கு ஒரு ஃபியூ மந்த் ஒரு 30-40 டேஸ்க்கு முன்னாடி வந்து அந்த ஏரியாவில் புதுசாக ஒரு ஃபேமிலி குடி வந்திருந்தாங்க. அந்த என் ஏஜில் இன்னொரு பொண்ணு வந்து குடி வந்துருந்துச்சு. எனக்கு அட்டென்ஷன் மாறிடுச்சு. ஆக்சுவலாக படித்ததெல்லாம் பாய்ஸ் ஸ்கூலில், பக்கத்து வீட்டில் புதுசாக ஒரு பொண்ணு வந்தால் அட்டென்ஷன் மாறிடுச்சு.
அந்த ப்ரியாரிட்டைஸ் எனக்கு பண்ண தெரியல. +2 படிக்கிறதுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து உட்காந்து கனவு காங்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த காலத்து பசங்க மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, இந்த காலத்து பசங்க அப்படின்னு இல்லை, இப்போ இருக்கிற மாதிரிலாம் இல்லை. என்ன பக்கத்து வீட்டில் பொண்ணு இருக்குது அப்படின்னு சினிமா பார்த்தேன்னா கனவு காண வேண்டியதான். அப்படி படிக்கிறதுல ஃபோக்கஸ் குறைஞ்சிரும். அதனால் வந்து என்னோடய மார்க்கு வந்து அப்போ எடுத்தேன், நான் மார்க் எடுத்தேன் இல்லைன்னு சொல்லு, 1134 மார்க் எடுத்தேன், 95% எடுத்தேன் நான் +2 1200க்கு. டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வந்து 1145, ஐ திங்க் 3rd ரேங்க்குன்னு நினைக்கிறேன். டிஸ்ட்ரிக்டில் 3rd ரேங்க், 10th 4th ரேங்க், டிஸ்ட்ரிக்டில் 3rd ரேங்க் வந்துச்சு. எனக்கு அப்போ டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் எனக்கு கிடைக்கல ஆக்சுவலாக. இப்போ காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி போகணுங்கிறது பெரிய ஆம்பிஷன் எனக்கு. சென்னையில் போய், சென்னையெலாம் நான் பார்த்ததில்லை பெருசாக, ஒரே ஒரு தடவை சென்னை கூட்டிகிட்டு போனாங்க, அவ்வளோதான். சென்னையில் நான் பார்த்ததில்லை. பட் சென்னை போகணும், அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும். எங்கள் ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு மெடிசன்ஸ்க்கு அந்த போகிற அளவுக்கு அவங்க மோட்டிவேட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு ஐஐடிலாம் தெரியாது, ஐஐடிலாம் அவங்களுக்கு பெருசாக தெரியாது ஆக்சுவலி. அண்ணா யூனிவர்சிட்டி தான் எங்களுக்கு தெரியும். ஐஐடி தனியாக என்ட்ரன்ஸ் படிக்கணும், அந்த கேட் படிக்கணும் அப்படிங்கிற நாலேஜெலாம் எங்களுக்கு இருக்காது ஆக்சுவலாக. JEEE படிக்கணும்லாம் அதெல்லாம் எதுவுமே தெரியாது எங்களுக்கு. ஆனால் அப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்த பீரியடு. அப்போது அந்த டைவர்ஷன் ஆகி போனதுனால எனக்கு என்ட்ரன்ஸில் கொஞ்சம் மார்க் கம்மி, எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்கல, எனக்கு பிஹெச்டியும் கிடைக்கல, எனக்கு CIT தான் கிடச்சது ஆக்சுவலாக. CIT இஸ் a குட் இன்ஸ்டியூட், ரொம்ப நல்ல ரேங்கிங் இன்ஸ்டியூட் தான். பட் எதிர்பார்த்த காலேஜ் எனக்கு கிடைக்கல. ஐ காம்ப்ரமைஸ்டு செட்டில்டு ஃபார் சம்திங் லெஸ், அதான் உண்மை. அப்புறம் வேலைக்கு போனேன். நல்ல அப்போதைக்கு அது நல்ல சம்பளம் தான். நம்ம வந்து MBA பண்ணணும், IIMல MBA பண்ணாமல் ரொம்ப வந்து இது IIM அகமதாபாத்தில் MBA பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் CAT வந்து 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணேன். ஒரு அட்டம்ப்ட்டு நான் கொடுத்தேன். நான் அந்த அட்டம்ப்ட் நான் சரியாக பண்ணல. ஐ கேவ் அப் இமீடியட்லி. எனக்கு வந்து CAT வராதுன்னு சொல்லி நான் விட்டுட்டேன் நான். ஸோ நான் திரும்ப மேபி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மேபி IIM அகமதாபாத் எனக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். பட் அட்லீஸ்ட் IIM காலிக்கட் எனக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். அது நான் பண்ணல. ஐ கேவ் அப். எனக்கு வந்து CAT ஒத்து வராதுன்னு சொல்லி நானே முடிவு பண்ணிட்டேன், நான் பண்ணல. சரி, வேறு என்ன பண்ணலாம்? நம்ம US போய் நிறையா சம்பாதிக்கலாம். இங்கே வேலை பார்த்தா ஒரு மாதம் 40,000 50,000. யூஎஸில் போய் நம்ம அங்கே ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இதே 4 லட்சம் 5 லட்சம் ஒரு இதே வேலை பார்க்குறதுக்கு. அப்போயே நான் மல்டிபிள் ட்ரிப்ஸ் நான் US போயிருந்தேன். கம்பெனி மூலமாக நான் அமைச்சிருந்தாங்க வேலைக்கு, பாடி ஷாப்பிங் நான் போயிருந்தேன் நான். அதனால் அங்கே எனக்கு கொஞ்சம் கான்டாக்ட்ஸ்லாம் இருந்துச்சு. சரி, நம்ம இந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு H1 விசா வாங்கிட்டு அங்கே போய் நான் வேலை தேடினேன். வேலையும் கிடச்சிது எனக்கு. 2009 ரிசெஷனில் எனக்கு வேலை போயிடுச்சாங்க. வேலை போய் ஒரு 3 மாதம் 2.5-3 மாதம் நான் வேலை இல்லாமல் இருந்தேன். ஐ வாஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் மை சேவிங்ஸு. பட்டு எனக்கு அங்கேருந்து இந்தியாவில் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், ஆன்லைனில் அட்டன் பண்ணேன், டெலிஃபோனிக் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். எனக்கு இந்தியாவில் எனக்கு வேலை கிடச்சது, பேபாலில் வேலை கிடச்சது. நான் உடனே இந்தியாவுக்கு வந்துட்டேன். நான் யூஎஸ்லேயே அப்போ இருந்திருக்கணும். நான் யூஎஸில் அட்லீஸ்ட் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப தடவை நிறையா திங்க் பண்ணியிருக்கேன். நான் அட்லீஸ்ட் ஒரு பர்கர் கிங்கில், ஒரு மெக்டொனால்ட்ஸில் வந்து நான் வந்து ஒரு சர்வராக ஒர்க் பண்ணிட்டாவது அந்த வேலையில்லாத பீரியடை கடத்திட்டு அதுக்கப்புறம் திரும்ப வேலை வாங்கி இருந்திருக்கணும். ஐ கேவ் அப் இமீடியட்லி. இங்கே வந்து நல்ல வேலை கிடச்சிது. இங்கே வந்து இந்தியாவில் வேலை கிடச்சது, வேலை இல்லாமல் டக்குன்னு இந்தியாவுக்கு வந்துட்டேன். ஆக்சுவலாக ஐ ஆல்வேஸ் கேவ் அப் மை ட்ரீம்ஸ். ஸோ த அல்டிமேட் பாயிண்ட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் ஒரு டீசெண்டாக ஓரளவு படிக்கிற பையன் தான் நான். பட் ஆனால் எப்போதுமே லைஃப்பில் ஒரு விஷயத்தை அடையணும்னு நினச்சி போராடின எதையுமே நான் அடைஞ்சதில்லை. எதையுமே நான் அடையிறதுக்கு முழுமையான எஃபர்ட் போட்டதே இல்லை. ஐ ஆல்வேஸ் கேவ் அப் இன் ஆல் தி திங்ஸ். அதை விட இது ஈஸியாக இருக்குது, இது கொஞ்சம் கஷ்டம், இதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். CAT படிக்கிறத விட IIMA போகிறத விட யூஎஸ் போகிறது அதே சம்பளம் அங்கே வாங்கலாம். யூஎஸ் போகிறதுல வேலை கிடைக்கல, சரி பரவாயில்ல, இந்தியாவில் வேலை கொடுத்தா இந்தியா வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு ஆல்வேஸ் காம்ப்ரமைஸ்டு மை செல்ஃப். எப்போதுமே வந்து அந்த ஒரு பிளான் பண்ணதை, எய்ம் பண்ணதை கடைசி வரைக்கும் வந்து அச்சீவ் பண்ணதே இல்லை, நெவர் எவர். அதனாலேயே அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக எதையுமே ட்ரை பண்ணாமல் விட்டேன். நான் எதையுமே பெருசாக ட்ரை பண்ணல. பட்டு இந்த திரும்பவும் வந்து பிஸ்னஸ் பண்ணலாமா, கவர்மெண்ட் எக்ஸாம் பண்ணலாமான்லாம் தாட் வரும்போது ஓகே கவர்மெண்ட் எக்ஸாம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணப்போ ஒன்லி ஒன் திங் ஐ மேட் வெரி கிளியர் அபவுட் மை செல்ஃப். என்ன ஆனாலும் எனக்கு குரூப் 1 வந்து மினிமம் 3 அட்டம்ஸ் எனக்கு கண்டிப்பாக இருக்கும். குரூப் 1 வந்து பீரியாடிக்கலாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதில்ல. நான் 31 வயசுல தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். 4 வருஷம் பாக்கி இருக்குது. இதில் 3 அட்டம் மோஸ்ட்லி வரும்னு சொன்னாங்க. சரிங்களா?
எனக்கு அப்போ அந்த நோஷன் இருந்துச்சு. ஸோ அட்டம்ப்ஸு எனக்கு எக்ஸாஸ்ட் ஆகிடலாம். பட் ஆனால் இந்த டெப்டி கலெக்டர் போஸ்ட்டுக்கு கண்டிப்பாக நம்ம திரும்ப திரும்ப ட்ரை பண்ணணும். கம் வாட் எவர் மே, என்ன ஆனாலும் ஐ ஷுட் அஸ்பயர், ஐ ஷுட் ஆல்வேஸ் எய்ம் டு பி அ டெப்யூட்டி கலெக்டர். இதில் வந்து 100% அதான் பெஸ்ட்டு போஸ்ட்டு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஐ எம் நாட் டிகிரேடிங் தி கரண்ட் போஸ்ட். டிஎஸ்பிங்கிறது கண்டிப்பாக நல்ல போஸ்ட்டு தான், டிஆர்சிஎஸ்ங்கிறது நல்ல போஸ்ட்டு தான். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அஃப்கோர்ஸ் டெப்டி கலெக்டர் ஹேஸ் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜஸ். இட் இஸ் மெரிட்டோரியஸ் இன் வேரியஸ் வேஸ். பட்டு அந்த போஸ்ட் வந்து கண்டிப்பாக நம்ம அடையணும். டெஃபினட்டாக டெப்டி கலெக்டர் ஆகணும். எனக்கு டெப்டி கலெக்டர் நான் ஆகலை அப்படிங்கிறத பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. பட் ஆனால் என்னுடைய அத்தனை அட்டம்ஸையும் 100% சின்சியராக நான் எக்ஸாஸ்ட் பண்ணிடணும். ஐ ஷுட் நாட் கிவ் அப் இன் திஸ் எக்ஸாம் அட் எனி காஸ்ட். என்ன ஆனாலும் 100% இந்த எக்ஸாமை நான் கிவ் அப் பண்ணக்கூடாது. ஸ்டில் ஐ பிகம் அ டெப்டி கலெக்டர் அப்படிங்கிறதுல மட்டும் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்தேன் நான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த எக்ஸாம் நான் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஐ ஃபேஸ் லாட் ஆஃப் ஹர்டல்ஸ். இப்போ அந்த ஒரு டிமாண்டிங்கான ஜாபில் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ஃபேமிலி என்விரான்மெண்ட்டில் ஒய்ஃபு குழந்தைங்களோட நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப வருஷம் கழித்து படிக்க ஆரம்பிக்கிற ஒருத்தனுக்கு ரொம்ப கஷ்டம். இது வந்து அதை கன்வே பண்ணுறது ஈஸி. பட் ஆனால் சொல்கிறது அதை நான் இப்போ நான் பேசலாம். பட் ஆனால் அந்த 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 ஃபீலிங்கை நான் கன்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. பட் ட்ரஸ்ட் மீ, இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். எனக்கு அந்த சேலஞ்சஸ் வந்து நான் டே இன் அண்ட் டே அவுட் நிறையா நான் ஃபீல் பண்ணேன். ஸோ தி ஒன்லி திங் விச் ஐ குட் காம்ப்ரமைஸ் டு ஃபைண்ட் டைம் இஸ் மை ஸ்லீப். எனக்கு வேறு எதுக்கும் என் குடும்பத்துக்கு அட்லீஸ்ட் 1/2 hour 1 hour நான் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். கை குழந்தை, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, நான் ஒரு டிமாண்டிங் போய் தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. என் ஒர்க்கு டிமாண்டிங்கான ஒர்க்கு. நான் ஒர்க்கை ரிசைன் பண்ணிவிட்டு வேறு ஒர்க்கு போகிறதுக்கு என்னோட மைண்ட் செட் அப்போ ரெடியாக இல்லை. ஏன்னா அந்த வேலை கிடைக்காமலும் போகலாம். பட் ஆனால் இந்த ஒர்க்கை இந்த அட்டெம்ப்ட்டை நம்ம சின்சியராக கொடுக்கணும், பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும் நான் ரொம்ப குறியாக இருந்தேன். ஸோ நான் பெஸ்ட்டாக கொடுக்கணும், இந்த அட்டெம்ப்ட்டை நான் பெஸ்ட்டாக கொடுக்கணும் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். என்னோடய காம்படிஷன் வந்து எனக்கு நல்லா தெரிய வந்துச்சு ஆக்சுவலாக. அந்த காம்படிஷனை விட நான் பெஸ்ட்டாக பண்ணணும், இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும், லாஸ்ட்டு டெஸ்ட்டோட இந்த டெஸ்ட் நான் பெஸ்ட்டாக பண்ணணும், இன்னும் நான் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நான் பண்ண என்னுடைய டைம் என்னோட தூங்குகிற டைம் குறைய ஆரம்பிச்சது. 8 hours தூங்கி 7 hours தூங்கி 6 hours தூங்கி 5 hours நான் தூங்க ஆரம்பித்தேன். 5 hours கண்டிப்பாக நான் தூங்கிடுவேன். ஆட்டோமேட்டிக் என்ன அறியாமல் 5 hours நான் தூங்கிடுவேன். நான் இந்த 5 hours நான் தூக்கத்தை குறைச்சி தான் நான் டயத்தை கூட்டி நான் படிக்கிற டயத்தை கூட்ட முடிஞ்சது. இதனால் என்ன அப்படின்னா, இந்த 5 hours தூங்குறதுங்கிறது சில பேருக்கு ஒத்துக்கலாம். 6 hours மினிமல் ஸ்லீப் அப்படிங்கிறாங்க. அது ஃபிசிக்கலாக 6 hours தூங்கினா கூட போதும்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு அந்த 5 hours மேலே என்னால் தூங்க முடியல. பட் 5 hours தூங்கி நான் மேனேஜ் பண்ணிட்டு அந்த டெய்லி லைஃப் அந்த ரொட்டீன் நான் மேனேஜ் பண்ணேன். நான் இதை கன்சிஸ்டண்ட்டாக 1 வாரம் 1 மாதம் மாதக்கணக்காக 1.5 வருஷம் 2 வருஷம் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக இப்படியே நான் 5 hours மட்டுமே நான் தூங்கி படித்ததுனால இட் டுக் அ டோல் ஆன் மை ஃபிசிக்கல் வெல்பீயிங். அது எப்படி அப்படின்னா, இப்போ தான் அவட்ட நான் ஃபோட்டோ காமிச்சேன். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி வந்து நான் 83-84 கிலோ இருந்தேன். இந்த ப்ரிப்பரேஷன் அந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் நான் எழுதி முடிக்கும்போது என்னோடய வெயிட் 59 கிலோ ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஐ பிகம் ஃபிசிக்கலி வெரி வீக். நீங்கள் தூங்காமல் இருந்து படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நர்வ்ஸ் பாதிக்கப்படும் ஸ்ட்ரெஸ்ஸுனால். நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு வந்து அந்த சோஷியல் லைஃபே இல்லை. சோஷியல் லைஃப் இருந்தால் எனக்கு டைம் இருக்காது. அதனால் நான் காலையிலையும் படிச்சுக்கிட்டு இருப்பேன், பஸ்ஸில் போகும்போது படிச்சுட்டு இருப்பேன், நான் பாத்ரூம் போனாலும் படிப்பேன், நான் மதியம் லஞ்ச் பிரேக் அப்பையும் படிப்பேன், ஈவினிங்கும் நான் படிப்பேன், நைட்டும் நான் படிப்பேன். மற்ற டயத்துலனா பொழுதுங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும், மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணணும், கால்ஸ் அட்டன் பண்ணணும். இதில் வந்து அந்த சோஷியல் லைஃப் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. இது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போக போக ஸ்ட்ரெஸ் அக்யூமுலேட் ஆகி அவங்க பாடியை பாதிக்க ஆரம்பிச்சிடும். அது தட்ஸ் வாட் ஹேப்பன் டு மீ as well. அது எனக்கு எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த குரூப் 1 வந்து மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு 2-3 வீக்ஸுக்கு முன்னாடி வந்து ஐ காட் திஸ் கார்பல் டனல் சிண்ட்ரோம். அது ஐடியில் இருக்கவங்களுக்கு வரும். இந்த மாதிரி டைப் பண்ணுறதுனால இந்த ரிஸ்ட் பெயின் வரும். அந்த ரிஸ்ட் பெயின் ஐடியில் இருக்கவங்களுக்கு வருது. எனக்கு அது வரைக்கும் வந்ததில்லை. அது கூட கன்சிஸ்டண்ட்டாக நான் எழுதுறது, திரும்ப நான் எழுதி என்னோடய எழுத்து ரொம்ப மோசமாக இருக்கும். I forgot to mention that thing. என் எழுத்து வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். பார்க்குறதுக்கு டீசெண்டாக கூட இருக்காது. என் எழுத்து மோசமாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த மோசமான எழுத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஹேண்ட் ரைட்டிங் கோச்சிங் போனேன். ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட் வந்து
அண்ணா நகரில் இருந்தாங்க. அவங்க தான் சென்னையிலே பெஸ்ட்டு எக்ஸ்போர்ட்னு எனக்கு சொன்னாங்க. அண்ட் ஷீ இஸ் ரியலி குட் அட் வாட் ஷி வாஸ் டூயிங். என்னோடய ஆஃபீஸ் வந்து சோழிங்கநல்லூர், எனக்கு வீடு வேளச்சேரி. ஸோ காலையில் நான் வேளச்சேரியிலேருந்து நான் ஆஃபீஸுக்கு வந்துட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து சோழிங்கநல்லூர்லேருந்து நான் வந்து அண்ணா நகர் வரைக்கும் போய் நான் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு திரும்ப அண்ணா நகர்லேருந்து திரும்ப நான் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து நான் படிப்பேன். நான் இந்த ட்ராவல் டைம் ஃபுல்லாக ரீகலெக்ட் பண்ணிட்டே இருப்பேன். நான் காலையில் நான் ஒரு பேக் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இதில் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் என்ன வந்துச்சு அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு அல்சர் வந்துருச்சு. ஆக்சுவலாக இந்த நர்வஸ் வீக்னஸ்ஸு, அல்சரு, ஸ்லீப்லெஸ்னஸ் எல்லாத்துக்கும் ஒரே காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கம் இல்லாதது. பட் என்னால் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியல. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என் ஒய்ஃப் கூட சொன்னாங்க. ஆக்சுவலாக கூட இருந்து அவள் தான் பார்த்தா. ஒரு பாயிண்டில் அவங்களே சொன்னாங்க, இது வந்து எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும், எதுக்கு மெனக்கெட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, யாருக்காக பண்ணுறீங்க, என்ன சாதிக்க போகிறீங்க பண்ணி, நல்ல வேலை இருக்குது, நல்ல சம்பளம் இருக்குது, செட்டில் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆகிடுச்சு, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் இதில் இருந்தால் போதும் இல்லை அப்படின்னு ஷீ டோல் மீ ரிப்பீட்டட்லி. பட் தி ஒன்லி ஒன் திங் விச் கெப்ட் மீ கோயிங் இஸ் தட் இவ்வளோ வருஷமாக சின்ன வயசில் இருந்து எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் நான் கடைசி வரைக்கும் அதுக்கு போனதே இல்லை. ஐ நெவர் டுக் இட் டு கம்ப்ளீஷன். இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கும் நான் ஆரம்பத்தில் முடிவு பண்ண ஒரே விஷயம், எனக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ கண்டிப்பாக அந்த எண்டு வரைக்கும் நான் போகணும்னு மட்டும் ரொம்ப தெளிவாக இருந்தேன். நான் கம் வாட் எவர் மே. ஸோ எனக்கு கார்பல் டனல் சிண்ட்ரோம் வந்தப்போ நான் நர்வ் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு தான் போய் மெயின்ஸ் எக்ஸாம் எழுந்தேன். நான் டிசி மேலே பெருசாமோ அப்படிங்கிறதுலாம் எனக்கு செகண்ட். டிசிங்கிறது பெஸ்ட்டு ஜாப். அந்த ஜாப் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். ஐ ஷுட் கிவ் மை பெஸ்ட். டிசிஐ நான் என்ன பண்ண போகிறேன், நாட்டை திருத்த போகிறேன் அப்படிங்கிறதுலாம் எனக்கு அந்த பாயிண்டில் அப்போ எனக்கு தோணலை. அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாமா, பிஸ்னஸ் போகலாமா நான் திங்க் பண்ணும்போது கவர்மெண்ட் எக்ஸாம் நல்ல ஒர்க்கு. அது வந்து ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸை கொடுக்கும், ஒரு நம்ம சோஷியல் இம்பேக்டை ஏற்படுத்த முடியும், நம்ம பேசுகிறத 4 பேர் கேட்பாங்க, வி கேன் ஷேப் பீப்புள்ஸ் லைஃப்ஸ், வி கேன் இம்பேக்ட் பீப்புள்ஸ் லைஃப்ஸ் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் நான் சூஸ் பண்ணேன். பட் ஆனால் இந்த எக்ஸாம் நான் எழுதும் போது நான் ஃபேஸ் பண்ண ஹர்டல்ஸுக்கு அந்த பாயிண்ட் என்னை மோட்டிவேட் பண்ணலை. இந்த ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு நான் வந்து நாளைக்கு நான் நாட்டை திருத்துவேன், நாட்டை காப்பாற்றுவேங்கிற பாயிண்ட்டு என்னை மோட்டிவேட் பண்ணலை. நான் பர்சனலாக திரும்ப தோற்றுறக்கூடாது. எவ்வளவு தடவை தான் லைஃப்பில் நீ இழப்ப, எத்தனை தடவை தான் லைஃப்பில் நீ வந்து யூ வில் கிவ் அப். திஸ் டைம் யூ ஷுட் நாட் கிவ் அப். அந்த ஒரு பாயிண்ட்டு தான் எனக்காக மட்டும்தான், நான் என்ன கன்வின்ஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான், அதுதான் எனக்கு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருந்துச்சு. ஸோ கம் வாட் எவர் மே ஐ ஷுட் டேக் திஸ் எக்ஸாம். நான் நல்லா பண்ணுறேன், நல்லா பண்ணுறேன், எனக்கு கை வலிக்குது, முடியல அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ஒவ்வொரு மெயின்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடியும் நான் ஸ்லீப்பிங் பில் போட்டு தான் தூங்கினேன். ஸ்லீப்பிங் பில்லு 2 டைப் இருக்குது. ஒன்று தூக்கம் வர்றதுக்கு, இன்னொன்று தூக்கத்திலே வச்சுருக்கிறதுக்கு. தூக்கம் வர்றதுக்கான ஸ்லீப்பிங் பில் போட்டிங்கன்னா யூ வில் ஃபால் இன்டு ஸ்லீப் இமீடியட்லி. 5 hours 6 hours நீங்கள் தூங்கி எந்திரிச்சிங்கன்னா யூ வில் ஃபீல் ஃப்ரெஷ். ஸோ அந்த இந்த டைப் ஆஃப் ஸ்லீப்பிங் பில் தான் நான் யூஸ் பண்ணேன். நான் தூங்கினேன், 6 hours தூங்கினேன். எனக்கு காலையில் போனாலும் எனக்கு எழுத முடியாது என்னால். ஆக்சுவலாக ப்ரிலிம்ஸ் தாண்டிட்டேன், மெயின்ஸில் என்னால் முடியல. ஆக்சுவலாக மெயின்ஸ் இட் வாஸ் வெரி வெரி பேத்தட்டிக். ஒவ்வொரு நாளும் இன்ஜெக்ஷன் போடுவேன். நான் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் மெடிக்கேஷன் மட்டும் தான் என்னால் காப்பாற்றுச்சு. ஆக்சுவலாக ரிசர்வ் ஐ கேவ் தி எக்ஸாம் அண்ட் ஐ நெவர் தாட் ஐ வில் கிளியர் தி எக்ஸாம். பட் ஐ கிளியர் தி எக்ஸாம். எனக்கு டிஎஸ்பி கிடச்சது. ஐ குட் ஹவ் பீன் சாட்டிஸ்ஃபைட் வித் தட் இட் செல்ஃப், பட் ஐ டிட் நாட். ஏன்னா திரும்பவும் கிவ் அப் பண்ணக்கூடாது. திரும்பவும் ஓகே டிசி கிடைக்கல, பரவாயில்ல, டிஎஸ்பி கிடச்சது, நல்ல வேலை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுவும் நல்ல குரூப் 1 வேலை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதில் நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நான் திரும்ப விட விரும்பலை. ஐ வாண்ட் டு ட்ரை இட் அகெயின். திரும்பவும் அதே சின்சியாரிட்டியில் தான் அந்த எக்ஸாம் எழுதினேன். அஃப்கோர்ஸ் செகண்ட் அட்டன் பண்ணும்போது நான் 5 hours தூங்காமல் நான் 6 hours 7 hours தூங்க முடிஞ்சது. ஃபவுண்டேஷன் நான் கவர் பண்ணிட்டேன். பட் ஐ டிட் இட் வித் சேம் சின்சியாரிட்டி. எனக்கு அப்பவும் டிஎஸ்பி தான் கிடச்சது. திரும்பவும் என்னோட லாஸ்ட் அட்டெம்ப்ட் அது தான். ஆக்சுவலாக லாஸ்ட் அட்டெம்ப்ட்டு, தேர்ட் அட்டெம்ப்ட்டு இதில் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு திரும்பவும் நான் பண்ணேன். அதில் தான் பேப்பர் இன்வாலிடேட் ஆகி அந்த கோர்ட் கேஸ் எல்லாம் போனது. பட் தி பாயிண்ட் விச் ஐ வாஸ் ட்ரைங் டு மேக் இஸ் தட் திரும்பவும் கிவ் அப் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு விஷயத்தையா லைஃப்பில் வந்து எண்ட் டு எண்ட் போய் முடிச்சிடணும், நினச்ச மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக மட்டும்தான். அதுதான் எனக்கு மோட்டிவேட்டிங் ஃபேக்டாக இருந்துச்சு. இந்த எக்ஸாம் எழுதும்போது நான் ஃபேஸ் பண்ண டே டு டே ஹர்டல்ஸு, இது வந்து சில விஷயங்கள் சொல்ல முடியும், சில விஷயங்கள் என்னால் சொல்ல முடியல ஆக்சுவலாக. பட் ஆனால் அந்த டே டு டே ஹர்டல்ஸ் நான் ஃபேஸ் பண்ண ஒவ்வொரு விஷயத்துக்கும், மேபி ஃபிசிக்கல், மேபி மென்டல், மேபி ஃபேமிலி, மேபி ஒர்க்கு, ஒவ்வொரு விஷயத்துக்கும்
தி ஒன்லி திங் விச் கெப்ட் மீ கோயிங் இஸ் ஐ ஷுட் நாட் கிவ் அப். ஒரு நல்ல சேயிங் சொல்லுவாங்க, if what you are working for really matters, you will give everything you have got. இது வந்து என் கியூபிக்கலில் நான் ஒட்டி வச்சுருந்தேன் ஆக்சுவலாக. வாட் யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் ரியலி மேட்டர்ஸ், யூ வில் கிவ் எவ்ரி திங் யூ ஹேவ் காட். நீங்கள் ஒர்க் பண்ணுறது இஃப் இட் இஸ் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட், மேபி ஃபார் எனி பர்பஸ், இஃப் இட் இஸ் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட், யூ வில் கிவ் எவ்ரி திங் யூ ஹேவ் காட். அண்ட் ஐ கேவ் எவ்ரி திங் ஐ காட். தி ஒன்லி திங் விச் ஐ காட் இஸ் மை ஃபிசிக்கல் வெல்பீயிங். ஐ கேவ் இட். எனக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிடச்சி, செகண்ட் அட்டம்ப்ட்லையும் கிடச்சி, எனக்கு தேர்ட் அட்டம்ப்ட்லேயும் எனக்கு கிடச்சது. சரிங்களா? ஸோ தட்ஸ் வாட் மோட்டிவேட்டட் மீ த்ரூ தீஸ் எக்ஸாம்ஸ். இன்றைக்கி வந்து நான் இந்த டிஎஸ்பி வேலை கிடச்சதுனால நான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரே ஒரு தடவையாவது நான் எய்ம் பண்ணதை நான் அச்சீவ் பண்ணேன். எனக்கு என்றைக்கு ஹைகோர்ட்டில் சிங்கிள் ஜட்ஜ் வந்து இவருக்கு டெப்டி கலெக்டர் போஸ்ட் கொடுக்கணும், டிஎன்பிசி பண்ணினது தப்பு, கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணணும் ஜட்ஜ்மெண்ட் எழுதினாரோ, ஐ ஃபெல் ஸோ மச் விண்டிகேட்டட் இன் மை லைஃப். ஐ ஃபெல் ஸோ மச் சாட்டிஸ்ஃபைடு இன் மை லைஃப். ட்ரஸ்ட் மீ, ஐ வில் டை பீஸ்ஃபுல்லி இன் மை லைஃப். எனக்கு இந்த டிஎஸ்பி வேலை இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு போகலாம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. சரிங்களா? ஆனால் லைஃப்பில் ஒரு தடவை ஒன்றை எய்ம் பண்ணோம், அதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது இட் கிவ்ஸ் எனார்மஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபார் யூ ஆல் த்ரூ யுவர் லைஃப். ட்ரஸ்ட் மீ, தட் கிவ்ஸ் எ ஒண்டர்ஃபுல் ஃபீலிங். Nothing else will compromise it. Nothing else can replace it. That's a great feeling. And you should experience it at least once in your life. அந்த வகையில் ஐ ஃபீல் சாட்டிஸ்ஃபைட். அதுதான் எனக்கு அந்த மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருந்தது. அண்ட் இட் ஷுட் பி சம்திங் ஃபார் யூ கைஸ் ஆஸ் வெல். இந்த எக்ஸாமை இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து நான் அச்சீவ் பண்ணது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணேன்னு சொன்னேன் நான். இப்போ டிஎஸ்பி போஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய போஸ்ட் இல்லை. நான் வந்து இது மிகப்பெரிய ஆம்பிஷன்னு வச்சுக்கலாம் நான். சரிங்களா? இந்தியாவில் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக வரணும், ஒரு மிகப்பெரிய சோஷியல் ஆண்டர்ப்ரீனராக வரணும், நாட்டை திருத்தணும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி பிக் ஆம்பிஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு நோபல் லாரேட்ஸ்க்கு பின்னாடியும் ஒரு பெரிய பிக் ஆம்பிஷன் இருக்கும். இந்தியாவின் ஜனாதிபதியாக வரணும், ஒரு மிகப்பெரிய ஆளாக வரணும், அந்த மாதிரிலாம் பெரிய ஆம்பிஷன் நான் வச்சுக்கலாம் நான். சரிங்களா? ஐ ஹேட் ஸ்மால் ஆம்பிஷன்ஸ். பட் அதே என்னால் பெருசாக அடைய முடியல. அந்த ஆம்பிஷன்லேயே வந்து ஐ கேவ் அப் ஸோ மெனி டைம்ஸ். அதான் உண்மை. பட் இந்த ஒரு ஆம்பிஷன், இதுவும் பெரிய விஷயம்னு சொல்லலை. நான் ஐம் நாட் சேயிங் தட் திஸ் அச்சீவ்மெண்ட் இஸ் வே டு பிக் இன் லைஃப். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு சாதாரண போஸ்ட், குரூப் 1 போஸ்ட்டுங்கிறது ஒரு சாதாரண போஸ்ட். ஆக்சுவலாக யூபிஎஸ்சியை கம்பேர் பண்ணால் ஒரு இன்ஃபீரியர் போஸ்ட். அது இட் இஸ் அ குட் போஸ்ட், பட் இட் இஸ் இன்ஃபீரியர் டு வேரியஸ் அதர் போஸ்ட்ஸ். இது ரொம்ப லேட்டாக நான் வந்த ஒரு போஸ்ட்டு. சரிங்களா? இதில் பெருசாக ஒன்றும் இருக்கிற அந்த கன்ஸ்ட்ரைன்ஸில் பெருசாக ஒன்றும் பண்ணிட முடியாது. பட் டெஃபினெட்லி ஐ கேன் டூ சம்திங். பட் ஆனால் லைக் ஐ செட், தி திங் தட் கிவ்ஸ் மீ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் ஒன்று அடையணும்னு நினச்சோம், அது நமக்கு கிடைச்சது. அதுக்காக திரும்ப போராடணும், அது நமக்கு கிடைச்சது. அவ்வளோதான்.